வணக்கம் மக்களே. 2022ல ஒரு சூப்பர் ஹீரோ சீரியஸா HBO மேக்ஸ்ல ரிலீஸ் ஆன பீஸ் மேக்கர் சீசன் 1ஓட தமிழ் டப்பிங் வந்து ரீசெண்டா இந்த வாரம் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஜியோ ஹாட்ஸ்டார்ல. பிகாஸ் ஆகஸ்ட் மாதம் இந்த சீசன் 2 ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ஆகஸ்ட் 21 அப்போ. ஸோ அதை தொடர்ந்து இந்த சீசன் 1ஓட தமிழ் டப்பிங்கை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நான் ரொம்ப நாளாக இந்த சீரியஸ் பார்க்காம வச்சிருந்தேன். பிகாஸ் எனக்கு சூப்பர் ஹீரோ டைப் சீரியஸில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது அந்த கேரக்டர்ஸ் மேலே. ஸோ அதனால வந்து நான் பெருசாக டிசி மாவல் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணது கிடையாது. பட் ஸ்டில் இந்த பீஸ் மேக்கரோட ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்தப்போ நீங்கள் அதெல்லாம் வந்து பெருசாக பேக் ஸ்டோரிலாம் தெரிஞ்சுக்கணும் அவசியம் கிடையாது. ஸ்டில் பார்த்தா உங்களுக்கு கன்வே ஆகும் அப்படின்ற மாதிரி தான் போட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் வந்து நானும் தமிழ் டப்பிங் வர வந்திருக்கு அப்படின்றத பார்த்துட்டு ரிவ்யூ போகலான்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இந்த சீரியஸ் எனக்கு இன்னுமே ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் இதுக்கு முன்னாடி டிசி கேரக்டர்ஸ் பெருசாக ஃபாலோ பண்ணாலுமே ஒரு சில பேக் ஸ்டோரிஸ் வந்து பெருசாக உங்களுக்கு கனெக்ட் ஆகாது. மற்றபடி இந்த சீரியஸ் வந்து நீங்கள் தாராளமாக ஸ்டாண்ட் அவுட்டாகவே பார்க்கலாம். அண்ட் இந்த பீஸ் மேக்கர் சீசன் 1ல டோட்டலாக 8 எபிசோட்ஸ். ஒவ்வொரு எபிசோடும் 35 நிமிஷத்துலேருந்து 45 நிமிஷம் ஆவரேஜ் ரன்னிங் டைம் இருக்கும். அண்ட் இந்த சீரியஸ்க்கு தமிழ் டப்பிங் இப்போ அவைலபிளாக இருக்குது. அண்ட் இது ஒரு 18+ சீரியஸ் தான். ஸோ இந்த சீரியஸ் நீங்கள் ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்க்க முடியாது. ஸோ இதில் இருக்கக்கூடிய வயலன்ஸ் காட்சிகளாக இருக்கட்டும் சரி, 18+ கண்டென்ட்டாக இருக்கட்டும் சரி, எல்லாமே வந்து இதில் இருக்கிறதுனால நீங்கள் ஃபேமிலியோட பார்க்க முடியாது. ஸோ ரிவ்யூக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் புதுசாக வரீங்கன்னா அதுபடி பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமே உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரிவ்யூக்குள்ள இருக்கலாம். இந்த சீரிஸோட ஒன்லைன் ஸ்டோரி ப்ராஜெக்ட் பட்டர்ஃப்ளை. ஸோ இந்த மிஷனை ஜான்சினா மற்றும் இன்னும் 4-5 பேர் ஒரு குரூப்பாக சேர்ந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணுறாங்க அப்படின்றலாம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் பட்டர்ஃப்ளை அப்படின்றது பட்டர்ஃப்ளை லைக் கிரியேச்சர்ஸ் வந்து அரௌண்ட் தி வேர்ல்டு ஹியூமன் பாடியை டேக் ஓவர் பண்ணி அவங்க ஒரு சாம்ராஜ்யம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் சில பல வேலைகளை செய்ய காத்திருக்காங்க. அதுக்கு முன்னாடியே இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த பட்டர்ஃப்ளை லைக் கிரியேச்சர்ஸ், அதாவது ஒரு ஏலியன் மாதிரியான கிரியேச்சர்ஸ், அது வந்து அவங்களை எப்படி அழிக்கிறாங்க அதுதான் வந்து இந்த பீஸ் மேக்கர் சீசன் 1ஓட கதை. இந்த சீரியஸ்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள்ல ஃபர்ஸ்ட் இந்த ஒரு பர்டிகுலர் சீரியஸோட கதை அப்படின்றது கொஞ்சம் சீரியஸான ஒரு டோன்ல இருக்கக்கூடிய கதை தான். பட் இதை வந்து இவங்க கையாண்ட விதம், பிகாஸ் இந்த ஒரு சீரியஸை ரொம்ப இன்டென்ஸாவோ ரொம்ப ஆக்ஷன் ஓரியன்டாவோ இல்லை ரொம்ப எமோஷனலாவோ கொண்டு போகலாம். அதுக்கான சில விஷயங்கள் இருக்கு. பட் அதெல்லாம் வந்து அவங்க பெருசா எடுத்துக்காம ஃபன்னை மட்டுமே வந்து முக்கியமா இந்த கதைக்குள்ளார சுருகி அதுல சில ஆக்ஷன்ஸை தெளிச்சு ஒரு செமையான ஒரு சூப்பர் ஹீரோ சீரியஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபன் அப்படின்றது வந்துலாம் சாதாரணலாம் கிடையாது. ஒரு சீரியஸான சீன் போயிட்டு இருக்கும், அங்க கூட ஒருத்தர் இருப்பான் விஜிலாண்டின்னு சொல்லிட்டு. அந்த கேரக்டர் செம சூப்பரான கேரக்டர். எனக்கு வந்து ஆரம்பத்தில் பார்க்குற ரொம்ப ஒரு அன்னாயிங்கா இருந்தது அந்த கேரக்டர். என்னன்னா சும்மா இரிட்டேட் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு. பட் போக 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 அந்த கேரக்டர் பயங்கர ஃபேவரட்டான ஒரு கேரக்டரா மாறிடுச்சு. சீரியஸா இந்த சீசன் 1 பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமே அந்த விஜிலாண்டி கேரக்டர் தான் வந்து எனக்கு மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்கான். அந்த அளவுக்கு செமையான கேரக்டர், அருமையா பண்ணுவாரு. தலைவன் எந்த இடத்துலலாம் சீரியஸா இருக்கானோ அந்த இடத்துல எல்லாம் வந்து உள்ள புகுந்து அந்த ஆட்டையவே கிளச்சிருவான். அந்த மாதிரியான ஒரு ஆளு, செம ஃபன்னான ஒரு ஆளு, செம சூப்பரான கேரக்டர். அதே மாதிரி இந்த விஜிலாண்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கேரக்டர் பத்தி சொல்லணும்னா, இவனோட கோல் என்னன்னா பீஸ் மேக்கர் கூட சேர்ந்து வேலை செய்யணும். அதுக்காக என்னெல்லாம் பண்ணுவானோ அதெல்லாம் பண்ணிட்டே இருப்பான். அண்ட் அதே சமயத்துல இவன் ஒரு மிஷன் போறான், அந்த மிஷனை கம்ப்ளீட் பண்ணணும்னா நடுவுல யாரு வராங்க, யாரு எப்படிப்பட்டாலும் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பான். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் செம சூப்பரா இருந்துச்சு. அண்ட் நம்ம ஜான்சினாவுக்கு இவ்வளவு சூப்பரா நடிக்க வரும்னு சொல்லிட்டு நான் இந்த ஒரு சீரீஸ் பார்த்ததுக்கு அப்புறம் தான் கன்வின்ஸ் ஆனேன். பிகாஸ் இதுக்கு முன்னாடிலாம் வந்து ஒரு பாக்ஸரு, ஸோ அவர் வந்து ஜஸ்ட் ஒரு கேரக்டரா வந்து நிறைய இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. பெருசா வந்து ஒரு நல்ல ஆக்டிங் அவருக்கு வராது அப்படின்ன மாதிரி மென்டாலிட்டி நான் இருந்தேன். பட் அதெல்லாம் வந்து உடைச்சிட்டாரு. இந்த பர்டிகுலர் பீஸ் மேக்கர்ல மனுஷன் ஆக்டிங்ல செமையா இருக்கு. பிகாஸ் ஒரு குழந்தை மாதிரி இருப்பாரு, திடீர்னு எமோஷனல் ஆவாரு, திடீர்னு செம ஜாலியா இருப்பாரு. அண்ட் அதே நேரத்தில் இவருக்கு பீஸ் வேணும், அந்த பீஸுக்காக இவர் என்னெல்லாம் பண்ணுவாரு அப்படின்றத வந்து ரொம்ப சூப்பரா போர்ட்ரே பண்ணியிருந்தாரு. அண்ட் பர்டிகுலரா 7th எபிசோட்ல ஒரு எமோஷனல் சீன் இருக்கும், அதுல செம்ம சூப்பரா நடிச்சிருந்தாரு. அண்ட் அதே மாதிரி மற்ற சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து செமையான ஒரு ரோலு அண்ட் எல்லாருமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அண்ட் எக்கோனமாஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அண்ட் நம்ம ஹீரோயின் கேரக்டர் இருக்காங்க, அவங்க கொஞ்சம் சீரியஸான கேரக்டர், பட் அவங்க கேரக்டருக்கு ரொம்ப சூப்பரா சூட் ஆயிருந்தது. அண்ட் காஸ்டிங் எல்லாமே வந்து அட்டகாசமா இருந்தது. அண்ட் வில்லன் கேரக்டருமே வந்து ரொம்ப சூப்பரா நல்லா ஸ்ட்ராங்காவே இருந்துச்சு. அதே மாதிரி ஸ்டோரி லைனுமே வந்து எங்கேயுமே காம்ப்ரமைஸ் கிடையாது. செம்ம சூப்பரா ரைட் பண்ணி அருமையா கொண்டு போனாங்க ஸ்டோரி. அண்ட் ஸ்கிரீன் பிளே பொறுத்த வரையிலும் பெருசா போரிங் மொமெண்ட்ஸ்லாம் கிடையாது. நீங்க முதல் எபிசோட் ஆரம்பிச்சீங்கன்னா கண்டினியூஸா பிஞ்ச் வாட்ச் பண்ணக்கூடிய அளவுக்கு தரமான திரைக்கதை இருக்கு. பட் பெரிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் கிடையாது. பட் குட்டியா ஒரு சில ட்விஸ்ட் இருக்கு, அதெல்லாம் உண்மையுமே நல்லா இருந்தது. அதே மாதிரி ஓப்பனிங் கிரெடிட்ஸ்ல ஒரு டான்ஸ் வரும், எல்லாரும் சேர்ந்து ஆடுவாங்க, உண்மையுமே சூப்பரா இருந்துச்சு. அந்த ஓப்பனிங் கிரெடிட்ஸே வந்து பார்க்க அவ்வளோ அழகா இருந்தது. பேக்ரவுண்ட் ஸ்கோரு அண்ட் சவுண்ட் ட்ராக்ஸ் எல்லாமே வந்து சூப்பராகவே இருந்தது. சில டச்சிங் மூமெண்ட்ஸ் இருக்கு, அதெல்லாம் வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அது மாதிரி ரொம்ப வந்து எமோஷனலா புளியாம தேவையான அளவுக்கு இருந்தது. அதே மாதிரி ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் வந்து அட்டகாசம் பண்ணியிருந்தாங்க. கொரியோகிராஃபி எல்லாம் வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அண்ட் நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, எனக்கு இதுல நிறைய அந்த ப்ரொஃபானிட்டி இஷ்யூஸ் இருந்த மாதிரி இருந்தது. பிகாஸ் வந்து தேவையில்லாத இடங்களை நிறைய வந்து யூஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு.
இப்போ வர தமிழ் சீரியஸாக இருக்கட்டும், இல்லை இந்தியன் சீரியஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து இந்த ப்ரொஃபானிட்டி இஷ்யூஸ் வருது. இங்கேயுமே அது இருக்க தான் செய்யுது. இதை பார்த்தா நம்ம ஆட்கள் வந்து ஸோ இதெல்லாம் தான் வந்து சீரியஸில் வைக்கணுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தில் இதெல்லாம் பண்ணுறாங்க. பட் இதெல்லாம் வந்து இந்த கதைக்கு இவ்வளோ தேவையா அப்படின்றது வந்து எனக்கு தெரியல. அதே மாதிரி நியூடிட்டிலாம் இருக்குது. பட் அதெல்லாம் வந்து ரொம்ப ஓவர் டோஸாக இருந்த மாதிரி இந்த சீரியஸ்க்கு எனக்கு தோணுச்சு. ஸோ மற்றபடி இந்த சீரியஸ் அப்படின்றது உண்மையிலுமே சூப்பராக இருந்தது. செம ஜாலியான ஒரு அட்டகாசமான ஆக்ஷன் சூப்பர் ஹீரோ சீரியஸ் தான். ஸோ நீங்கள் இந்த டிசி கேரக்டர்ஸ் பற்றி பெரிய ஒரு ஐடியா இல்லைனாலுமே தாராளமாக பார்க்கலாம். நான் அப்படி தான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ இந்த சீசன் 2 ஆகஸ்ட் 21 அப்போ வருது. ஐ திங்க் வீக்லி ஒரு எபிசோடு தான் ரிலீஸ் பண்ணுவான்னு நினைக்கிறேன். பிகாஸ் HBO Max அப்படின்றதுனால வீக்லி ஒரு எபிசோடு தான் வரும். ஸோ வெயிட் பண்ணலாம். இந்த சீசன் 2ல இன்னும் நிறைய புது கேரக்டர்ஸ் வருவாங்களா, நிறைய புது வில்லன்கள் வர போகிறாங்க. ஸோ அதனால் வந்து உண்மையுமே சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டிசி பற்றின சில கேரக்டர்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்கும், இந்த மூவி பாருங்கள் இல்லை இந்த சீரிஸ் பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஏதாவது உங்களோட ரெக்கமெண்டேஷன் இருந்ததுன்னா அதை கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அண்ட் இந்த சீரிஸ்க்கு IMDb ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 8.3, என்னுடைய ரேட்டிங் வந்து 10க்கு 8.5 கொடுப்பேன். ஸோ நீங்கள் இந்த சீரிஸ் பார்த்துட்டு உங்களுக்கு எதுவும் பிடிச்சது கீழே கமெண்ட் மறக்காம பதிவு பண்ணுங்க. மற்றும் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.